السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: فضل العلم أحب إلي من فضل العبادة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் ஜும்ஆ தொழுகைக்காக வேண்டி இறைவனுடைய இல்லத்தில் நாமெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் நமது வணக்க வழிபாடுகளையும் நமது தான தர்மங்களையும் நமது அமல்களையும் இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியமிக்கவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துர் ரஹ்மான் என்ற அந்த சூரா இருக்கிறது. அந்த ரஹ்மான் என்ற அந்த சூராவில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அர் ரஹ்மான், அல்லாஹ் அன்புமிக்கவன், அருளாளன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்த கட்டமாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லமல் குர்ஆன், அவன்தான் மனித இனத்திற்கு அல் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். இரண்டாவது வசனம். மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஹலக்கல் இன்சான், அவன்தான் மனிதனை படைத்தான். இந்த வசனங்களினுடைய போங்கை நீங்கள் பாருங்கள், எப்படி இருக்க வேண்டும். அர் ரஹ்மான், ரஹ்மானாகிய அல்லாஹ், ஹலக்கல் இன்சான், மனிதனை படைத்தான். பிறகு அல்லமல் குர்ஆன், மனுஷனுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அப்படித்தான் சொல்லணும். படைப்பு முக்கியமா, மதர்சாவில் குர்ஆன் ஓதுறது முன்னிலையா? சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஒரு சுவர் இல்லாமல் உங்களால் சித்திரங்களை நீங்கள் வரைய முடியுமா? அப்ப மனுஷனா படைச்ச பிறகுதான் அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று சொல்ல வேண்டும். எப்படி அல்லாஹ் சொல்றான்? அர் ரஹ்மான், ரஹ்மான், அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். கலக்கல் இன்சான், மனுஷனை படைச்சான். இதனுடைய போங்கு நமக்கு சரி வரவில்லை. அப்ப மனுஷனை படைச்ச பிறகுதான் அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று சொல்வதற்கு பகரமாக
அல்லாஹ் எதை முற்படுத்துகிறான்? குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், மனுஷனை படைத்தான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் இங்க எதை சொல்ல வர்றான் அப்படின்னா, மனுஷனை படைச்ச நோக்கம் குர்ஆனை கற்றுக் கொடுக்க. அப்ப முக்கியமாக மனிதனை அவன் படைத்ததின் நோக்கம் குர்ஆனுக்காக வேண்டித்தான் மனுஷனை படைச்சானே தவிர, மனுஷனை படைச்ச பிறகு அவன் குர்ஆனை கற்றுக் கொடுப்பான் என்பது அல்ல. கண்ணியமிக்கவர்களே, நாம் பிறப்பதற்கு முன்னால் அல் குர்ஆன் இருக்கிறது. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் எனும் பாதுகாக்கப்பட்ட ஏடுகள்ல அல் குர்ஆன் மொத்தமாக இருந்தது. அப்ப படைப்பு முந்தியா, குர்ஆன் முந்தியா? குர்ஆன் தான் முந்தி, மனுஷனுடைய படைப்பு பிந்தி. அப்ப குர்ஆன் தான் முன்னிலை என்பதற்காக வேண்டி, அந்த குர்ஆனுக்காக வேண்டித்தான் மனுஷனை படைச்சான். மனுஷனுக்காக வேண்டி படைச்ச பிறகு அது குர்ஆன் என்பது அல்ல, இரண்டாவது நோக்கமாக ஆகிறோம். அப்ப குர்ஆன் தான் முதல் நோக்கம். மனிதனுடைய அந்த படைப்பின் நோக்கம் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதுதான். எனவே தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் குர்ஆன் எனும் அந்த கல்வியை முற்படுத்தி சொல்லுகிறான். பிறகு மனுஷனுடைய படைப்பை பற்றி பேசுறான். சூரத்துல் அலக் என்ற ஒரு சூரா இருக்கிறது. அந்த அலக் என்ற அந்த சூறாவில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், படைத்தவனாகிய உமது இரட்சகனின் பெயரை கொண்டு ஓதுவீராக. ஓதுதல் என்பதை அல்லாஹ் முதல்ல சொல்றான். பிறகு தனது படைப்பை பற்றி அல்லாஹ் பேசுறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப இந்த இடத்திலும் அப்ப குர்ஆனுக்குத்தான் அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறான், மனுஷனுடைய படைப்புக்கு அல்ல. அப்ப குர்ஆனை வச்சுத்தான் மனுஷன், மனுஷனை வச்சு குர்ஆன் கிடையாது. குர்ஆனை வச்சுத்தான் இந்த உம்மத்து, இந்த உம்மத்தை வச்சு குர்ஆன் கிடையாது. அப்ப எல்லா இடங்களிலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் குர்ஆனுடைய கல்வியை, பயனுள்ள கல்வியை, மார்க்க கல்வியை, ஷரியத்தினுடைய கல்வியை குர்ஆனில் எல்லா இடங்களிலும் அதை முன்னிலைப்படுத்துகிறான், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். நாம கலிமா தய்யிபாவை ஏற்றிருக்கிறோம். ஏகத்துவ கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த ஏகத்துவம் முக்கியமா, கல்வி முக்கியமா? அல்லாஹ் சூரத்து முஹம்மத் என்ற அந்த சூறாவில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, ஃபஅலம், நபியே நாயகமே நீங்கள் அறிந்து கொள்வீராக. இந்த ஃபஅலம், உங்களுக்கு அறிவு ஞானம் இருக்க வேண்டாம், உங்களுக்கு கல்வி ஞானம் இருக்க வேண்டாம். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை தவிர வேற எந்த கடவுளும் கிடையாது. அல்லாஹ் இந்த விஷயத்திலோ இந்த வசனத்திலோ குர்ஆனுக்கு, குர்ஆனுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். இரண்டாவதுதான் தௌஹீத். கண்ணியமிக்கவர்களே, நாம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த ஏகத்துவத்திற்கு முன்னால், இஸ்லாத்திற்கு முன்னால், முஸ்லிமுக்கு முன்னால், ஒரு மூமினுக்கு முன்னால், அவனுக்கு முன்னால் இருப்பது கல்வி ஞானம் அவசியம். எல்லா இடங்களிலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் குர்ஆனில் இப்படித்தான் கோடிட்டு காட்டுகிறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கல்வியினுடைய அந்த தேடலை, மார்க்க கல்வியினுடைய அந்த அவசியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் முன்னிலைப்படுத்துகிறான்.
நீங்க தொலை வர்றீங்க, தொழுகை என்பது ஒரு இபாதத். நீங்க ஹஜ்ஜி செய்ய போறீங்க, ஹஜ்ஜி என்பது ஒரு வணக்க வழிபாடு, இபாதத்து. ஹஜ்ஜி எப்படி செய்யணும், தொழுகை எப்படி தொழணும், ருக்கூல என்ன ஓதணும், சஜிதாவில் என்ன ஓதணும், அத்தஹியாத்தில் என்ன ஓதணும், தொழுகைக்கு பின்னால என்ன செய்யணும். அப்ப தொழுகை என்ற அந்த வணக்கம் பெருசா, அந்த தொழுகையை பற்றி அறிவது பெருசா, கல்விதான் பெருசு. கண்ணியமிக்கவர்களே, அப்ப இஸ்லாம் வணக்க வழிபாடுகளை விட, தொழுகையை விட, நோன்பை விட, ஹஜ்ஜை விட, ஏகத்துவத்தை விட எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குது? கல்வி. கல்விதான் அடிப்படை. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது நூலை அவர்கள் தொகுத்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? புகாரி ஷரீஃப் எடுத்த உடனே தொழுகையை பத்தி சொல்லல, எடுத்த உடனே ஏகத்துவத்தை பத்தி சொல்லல, எடுத்த உடனே ஜகாத்தை பத்தி சொல்லல, எடுத்த உடனே ஹஜ்ஜை பத்தி சொல்லல. முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாரு? கிதாபுல் வஹி. வஹி என்று சொன்னால் இறைவனுடைய செய்தி, அதான் குர்ஆனு. அதற்குத்தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்ப வஹி என்பதற்கு கல்வியை கொண்டு தான் அவர் ஆரம்பிக்கிறார். அப்ப எல்லாவற்றுக்கும் இந்த உம்மத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு என்பது தொழுகைக்கு முன்னால், கலிமா தொய்யிபாவுக்கு முன்னால், ஹஜ்ஜுக்கு முன்னால், ஜகாத்துக்கு முன்னால் என்னது? கல்விதான். கல்விதான் அடிப்படை என்பதை இஸ்லாம் எல்லா இடங்களிலும் நிரூபித்து காட்டுகிறது. கண்ணியமிக்கவர்களே, வணக்கம் தான் இரண்டாவது கட்டம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸை கடந்து செல்றார். அந்த மஜ்லிஸை கடந்து செல்லுகின்ற பொழுது இரண்டு சாரார் வெவ்வேறு விதமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஒரு சாரார் என்ன செய்யறாங்கன்னா தொழுகையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன செய்யறாங்கன்னா மார்க்க கல்வியில, குர்ஆனுடைய கல்வியில, அவர்கள் குர்ஆனை ஓதுவதில அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சாராரை தேர்ந்தெடுத்தார்கள்? இறைவனை வணங்கக்கூடிய, இறைவனை தொழக்கூடிய அந்த சாராரை விட்டுவிட்டு கல்வி பற்றி பேசக்கூடிய அந்த கல்வியினுடைய மஜ்லிஸை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். தேர்ந்தெடுத்து சொன்னாங்க, நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதெல்லாம் இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக இந்த உலகத்தில் நான் அனுப்பப்பட்டேன் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கூறுவார். ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபதுலுல் இல்மி அஹப்பு இலைய மின் ஃபதுலில் இபாதா. வணக்க வழிபாட்டினுடைய சிறப்பை விட எனக்கு மிகவும் பிரியமானது கல்வியினுடைய சிறப்பு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வணக்கம்னா இரண்டாவது, இறைவனை எப்படி தொழ வேண்டும் என்ற ஒரு கல்வி இருந்தால்தான் இறைவனை தொழ முடியும். அப்ப எப்படி நோன்பு நோக்க முடியும் என்ற ஒரு கல்வி இருந்தால்தான் நோன்பு நோக்க முடியும். எப்படி ஹஜ்ஜி செய்ய முடியும் என்ற கல்வி இருந்தால்தான் ஹஜ்ஜி செய்ய முடியும். இறைவனை எப்படி நம்ப வேண்டும், இறைவனை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், இறைவனை எப்படி துதிபாட வேண்டும், எல்லாத்துக்குமே கல்வி அவசியம். அந்த கல்வியின் மீதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. கல்வி இல்லை என்று சொன்னால் இஸ்லாம் கிடையாது. அப்ப அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் கல்விக்கு இஸ்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது
கல்வியை வளர்ப்பது, கல்விக்காக உதவி செய்வது, கல்விக்காக பாடுபடுவது, அதற்காக தியாகம் செய்வது இஸ்லாம் அதிகமான முறையில் வரவேற்கிறது. கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கல்வியை கற்றுக் கொடுப்பது ஒரு தர்மம், கல்வியை கற்றுக்கொள்வதும் தர்மம். பணங்காசுகளை தர்மம் செய்வது தர்மம் அல்ல, அதுவும் ஒரு தர்மம். ஆனால் கல்வியை கற்பதும் கல்வியை கற்றுக்கொள்வதும் அது தர்மம் என்ற ஒரு லிஸ்ட்ல எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்து அழகு பார்த்தார்கள். அப்ப இஸ்லாமியர்களுக்கு மார்க்க கல்வி, மார்க்க ஞானம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. அவர்கள் இஸ்லாத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை அவர்கள்